அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் ஒன்று. பண்பாடவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்வின் வசந்தமாக வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதம். அத்தகைய மாதத்திலே அல்லாஹுடைய அருளும் பொருளும் அவனுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. இந்த மாதத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்வது அவசியத்திலும் அவசியமாக இருக்கிறது. உடலும் ஆரோக்கியமாக உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்குத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் கூறும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் அஸ்ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாகலாம். இறையச்ச பயிற்சி தான் இந்த ஒரு மாத நோன்பு. அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயப்படுவதற்கு இந்த நோன்பு ஒரு காரணமாக அமைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐம்பெரும் கடமைகளை ஆக்கியிருக்கின்றான். அதிலே இந்த நோன்பை ஒரு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், இந்த நோன்பு எனக்குரியது என்று சொல்கிறான். நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகவும், நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். நம்மை நாம் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்வதற்காக, நமக்கு மறுமை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான சந்தோஷமான நிரந்தரமான சொர்க்க சுகங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறோம். பொருளாதார ரீதியான இபாதத்தான ஜக்காத் சதக்காக்களை செய்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், இன்ன பிற நல்லறங்களை செய்கிறோம். அதில் வருடத்திலே ஒரு மாதம், இந்த நோன்பு மாதம் நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பை மட்டும் அல்லாஹ் எனக்குரியது, அது எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்றால் அந்த நோன்பிலே எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் கூலி கொடுக்கக்கூடிய நோன்பாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏறத்தாழ 14 மணி நேரங்கள் உண்ணாமல் பருகாமல் ஹலாலான தாம்பத்திய உறவிலே ஈடுபடாமல் நாம் அல்லாஹ் சொல்லிவிட்டதன் காரணத்தினாலே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலி ரப்பிடத்தில் இருக்கிறது. அந்த ரப்பு நமக்கு கூலியை நல்ல முறையிலே தருவான் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஜக்காத் வழங்குதல், ஹஜ்ஜி செய்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தி சஹீஹுல் புகாரியில 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், சிலர் பசித்திருப்பதால் தாகத்தோடு இருப்பதால் அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. பசியோடு இருக்கிறார்களே, தாகத்தோடு இருக்கிறார்களே, அவர்கள் அந்த நோன்பை எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லி அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொன்னார் ரப்புல் ஆலமீன். சில பேர்கள் நோன்பு இருப்பார்கள், பசியோடு இருப்பார்கள், தாகத்தோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களிலே பொய் அகன்றிருக்காது, தக்வா அதிகரித்திருக்காது. இப்படிப்பட்டவர்கள் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொன்னதற்கெனங்க
அந்த நோன்பு முழுக்க முழுக்க உண்மை நிறைந்ததாக, இறையச்சம் நிறைந்ததாக, அல்லாஹுடைய உகப்புக்குரியதாக, பிரியத்துக்குரியதாக அந்த நோன்பு அமைந்தால்தான் நமக்கு அல்லாஹுடைய கூலி கிடைக்கும். அவன் கொடுக்கக்கூடிய கூலி 1, 2, 10, 700 சுப்ஹானல்லாஹ், இன்னும் அதைவிட அதிகமாக பன்மடங்கு நம்முடைய தகுதிக்கேற்ப, நாம் வைத்த அந்த நோன்பின் தரத்திற்கேற்ப அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி வாரி வழங்கக்கூடிய நோன்பாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும். நோன்பு வைக்கிறேன் என்ற பெயரிலே அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியங்களை, மடத்தனமான செயல்களை, பொய்யாக பேசுவதை, இன்னும் என்னென்ன மோசமான காரியங்கள் இருக்குமோ அவைகளெல்லாம் செய்து நாம் நம்முடைய நோன்பை பாழாக்கிவிடக்கூடாது. இவ்வளவு தூரம் முயற்சி செய்து அது நமக்கு பலனளிக்காமல் போய்விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நோன்பையும் அவன் கூலி கொடுக்கக்கூடிய நோன்பாக ஆக்கி நம்மை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.